என்னாச்சுங்க? இல்ல கண்ணில் விழுந்துருச்சு. இப்போ ஓகேவா? ம். சரி, நீங்க போய் கோயிலை சுத்திட்டு வாங்க, நான் இங்க நிக்கிறேன். ஏன் நீ வரலையா? இல்ல, எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வேண்டுதல் இருக்கு, அதை நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க போய் சுத்திட்டு வாங்க. சரி, ஓகே. ஒரு நிமிஷம். முருகா, இன்னைக்கு நான் அவர்கிட்ட என் காதல சொல்லலாமா வேணாமான்னு இந்த 2 சீட்ல எழுதி வச்சிருக்கேன். உன்னை கும்பிட்டு இதுல ஒரு சீட் எடுப்பேன். நீ என்ன உத்தரவு தரியோ நான் அதுபடிதான் நடக்க போறேன். சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம் முருகா, ரொம்ப 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 சந்தோஷம். மலர், நான் கோவிலை சுத்தி வந்துட்டேன். உன்னோட சிறப்பு வேண்டுதெல்லாம் முடிஞ்சதா? ம், முடிஞ்சுதுங்க. சரி, ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறம் கீழே இறங்கலாமா? இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கே. முக்கியமான விஷயமா? என்னது? வாங்க சொல்றேன். எங்க மலர்? கூட வாங்க சொல்றேன். ஒருவேளை ஏதோ சர்ப்ரைஸ் தரப்போறேன்னு சொன்னாலே அதுவா இருக்குமோ? ம். ம். வாங்க. எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. உங்க கையால சாப்பாடு எடுத்து வைங்க. மலர், இன்னைக்கு கோயிலுக்கு வர அத்தனை பேருக்கும் அன்னதானம் பண்றேன்னு சொல்லி அப்பா கிட்ட கேட்டிருந்தேன். அவரு நேத்தே வந்து பணம் கட்டிட்டு போயிட்டாரு. ஏதோ என்னால உங்களுக்கு கொடுக்க முடிஞ்ச கிஃப்ட். இவங்க வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்துற அந்த வாழ்த்துக்கள் தான் ரொம்ப நாள் நிலைக்கும். போங்க, உங்க கையால பரிமாறுங்க. ஓ, இதுதான் நீ சொன்ன அந்த மறக்க முடியாத சர்ப்ரைஸா? இதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனா இது தெரியாம நான் தான் என்னென்னவோ நினைச்சிட்டேன். என்ன யோசிக்கிறீங்க? போங்க. ஒண்ணும் இல்ல, எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, போய் பரிமாறுங்க. எல்லாரும் பசியோட இருக்காங்கல்ல.
நீ நல்லா இருக்கணும் சாமி. கோயிலுக்கு வரவங்க எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போடணும்னு நினைச்ச பாரு. நீ நல்லா இருக்கணும். நோய் நொடி இல்லாம 100 வருஷத்துக்கு நீ நல்லா இருக்கணும் சாமி. ரொம்ப நன்றிம்மா. வடை பாயசத்தோட சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு தம்பி. உங்க பிறந்த நாளைக்கு எங்களை குளிர வச்சிட்டீங்க. இந்த புண்ணியம் உங்களுக்கு கோடி சேரும். ஐயோ, இந்த ஏற்பாடுலாம் நான் பண்ணலைங்க, இவங்க தான் பண்ணாங்க. நீங்க பண்ணா என்ன, உங்க சம்சாரம் பண்ணா என்ன, ரெண்டும் ஒண்ணுதானே. குழந்தை குட்டியோட நீங்க 2 பேரும் சந்தோஷமா நல்லா இருக்கணும். என்னாச்சுங்க? இன்பத்திலேயே பெரிய இன்பம் இன்னொருத்தவங்களோட பசியை தீர்த்து வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் கொண்டாடின இத்தனை பிறந்த நாள்ல இப்படி ஒரு பரிசை யாரும் தந்ததே இல்லை. பசியோட வரவங்களுக்கு என் கையால சாப்பாடு போட வச்சு, அவங்களே என்ன மனசார வாழ்த்து வச்சு பெரிய gift கொடுத்துட்டேன் மலர். ரொம்ப நன்றி. வீட்டுக்கு போலாமா? என்ன அவசரம்? இப்போ மனசு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் இருந்துட்டு பேசிட்டு போலாமே. இருந்து பேசிட்டு போலாம் தான். ஆனா வீட்டுக்கு போனதும் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். ஹேய், என்ன பேசணும்? காலையில இருந்து நானும் பார்க்கறேன், என்ன சர்ப்ரைஸ் பண்ணுங்கிற, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுங்கிற. அது இங்கே சொல்லாமே. அத வீட்ல தான் போய் சொல்லணும். சரி. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்குங்களா? நல்லா சாப்பிடுங்க. அண்ணே சொல்லுங்க தம்பி. எல்லாரையும் நல்லா பார்த்து சாப்பிட வச்சு அனுப்பி வைங்க. சரிங்க தம்பி. நாங்க கிளம்புறோம். வாங்க வாங்க. வரோங்க. போலாம். நல்லா சாப்பிடுங்க. சரியா? சாப்பிடுங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. மலர், அங்க ஒரு மலை தெரியுதா? அங்கேயா? அங்கே ஒரு கோயில் இருக்கு, நம்ம இன்னொரு நாள் போலாம். அம்மா சொல்லுங்கம்மா. சமயபத்து குங்குமத்தை ஐயரு எல்லா பொம்பளைங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. அத வாங்கி தாலியிலையும் நெத்திலையும் வச்சுக்கிட்டா ரொம்ப விசேஷமா. போய் அதை வாங்கிக்கம்மா. சரிங்கம்மா. ஏங்க, ஒரு நிமிஷம் இதை வச்சுக்கோங்க, நான் போய் குங்குமம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. என்னங்க? சாமி சாமி சொல்லுமா. சமயபுரத்து குங்குமம் தரீங்கன்னு சொன்னாங்க, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ, லேட்டா வந்துட்டியம்மா. கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்க கூடாதா? எல்லா பாக்கெட்டையும் வாங்கிட்டு போயிட்டாலே. கடைசியா ஒரே ஒரு பாக்கெட் இருந்தது, அதையும் இப்பதான் ஒரு பொண்ணு வாங்கிட்டு போனா. சாரிம்மா. அங்க என்ன பண்ற? வா. சொல்லு வச்சு. அவன் இருக்கானா? மலைக்கு தான் போயிருக்கான். கீழே இறங்கணும்னா போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த வழிதான் இருக்கா இல்ல வேற வழி இருக்கா? பைக்கை இங்க தான் நிறுத்திட்டு போயிருக்கான். எந்த வழியில இறங்கினாலும் பைக் எடுக்க இங்க தானே வந்தாகணும். எல்லாத்துக்கும் தயாராரியா? அது சரி, பொருள் எடு. இந்தா. ஏய் வெற்றி,
நீ எனக்கு பண்ண எல்லா காரியத்துக்கும் உனக்கு இருக்குடா. ஏன் தங்கராசு, ஐயா, என் பேரன் பிறந்த நாளுக்கு இன்னைக்கு வீட்ல ஏதாவது இனிப்பு பண்ணிருக்காங்களா இல்லையா? அது எப்படிங்க ஐயா செய்யாம இருப்பாங்க? சரி, என்ன ஏதுன்னு ஏதாச்சும் விஷயம் தெரியுமா? ஆ, பால் பாயாசம்னு நினைக்கிறேன். பால் பாயாசம்னா எனக்கு உசுராச்சே. ஆனா எனக்கு சுகர் இருக்குன்னு இவங்க தருவாங்களா மாட்டாங்களான்னு தெரியலையே. சித்தப்பா, என்னம்மா? வெற்றி பிறந்த நாளைக்கு சித்தி பால் பாயசம் செஞ்சிருக்காங்க, எடுத்துக்கங்க. நான் சொல்லல. ஏத்தா, பால் பாயாசமா? கொடுத்தா அப்பா, இல்லையா? என்ன காரியம் பண்றீங்க? இல்லப்பா, அது வந்து ஏப்பா, உங்களுக்கு சுகர் எக்கு தப்பா இருக்கு, இதுல வேற பால் பாயசம் சாப்பிடணுமா? கொஞ்சம் வாயை கட்டுங்கப்பா, வைங்க. இல்லையா, பேராண்டிக்கு பிறந்த நாள், அதை கொண்டாடுறதுக்கு கொஞ்சமா எடுத்துக்கிறேனே. இல்லப்பா, இப்ப சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் கை கால் குடையுதுன்னு சொல்லுவீங்க, அப்புறம் ராத்திரியில தூக்கம் வராம புரண்டு படிப்பீங்க. அதனால தான் வேண்டான்னு சொல்றப்பா. ஐயோ, நம்மள அவங்க குடிக்க விட மாட்டாங்க போல் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதியா, பார்த்துக்கலாம்யா. நீ கொடுத்தா? அப்பா, வைங்க வைங்கன்றல்ல, நீ மாப்பிள்ளைக்கு மட்டும் கொடுத்துட்டு போ. ம். கொண்டா. ஆ. ஆ. மாப்பிள்ளை நல்லா சூப்பரா இருக்குல்ல? ஆமா மாமா, இந்த பாலை நல்லா சுண்ட காய்ச்சி முந்திரி ஏலக்காலாம் நல்லா நெய்யில வறுத்து செம்மையா பண்ணிருக்காங்க. சான்ஸே இல்ல மாமா. கொடிது வறுமை கொடிதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதை விட கொடுமையானது வயசான காலத்துல வர்ற இந்த சுகர் தான். ச்சே, நாம நினைச்சதை நினைச்ச மாதிரி சாப்பிட முடியலையே. அப்பா, என்னாச்சுவா? ஒன்றும் இல்லையா, லேசா புறையறிச்சு. நான் உள்ள போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஐயா இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உட்காரு, நான் தான் போவேன். ஏய், வரேன் சார். பாய் பாய் சார். பாய் சார். பாய். வரோம். என்ன குங்குமம் வாங்கியாச்சா? என்னாச்சு? இல்ல, நான் போறதுக்குள்ள தீந்து போச்சு. எனக்கு குங்குமம் கிடைக்கல. சரி, அதுக்கு ஏன் முகத்தை உம்முன்னு வச்சிருக்க? இல்லைங்க, ரொம்ப எதிர்பார்த்து போயிட்டேன். கிடைக்கலன்னதும் மனசு ஒரு மாதிரியா இருக்கு. ஹேய், அதுக்கே எவ்வளோ ஃபீல் பண்ற? இந்த இருக்கு சமயபுரம், பைக் எடுத்துட்டு ஒரு அழுத்தணும்னா 1 மணி நேரத்தில் போயிட்டு வந்துடலாம். இந்த வாரம் கடைசியில் ஒரு நாள் போயிட்டு வந்துடுவோம், சரியா? பேக்கெட் என்ன மூட்டையா வாங்கிட்டு வந்துடலாம், ஓகேயா? என்ன மூட்டையா குங்குமம், ஓகே தானே? மூட்டையெல்லாம் வேண்டாம், ஒரு பாக்கெட் போதும். சரி, போலாமா? ம். தாங்க, நான் எடுத்துக்கிறேன். மலர், நீங்க இல்லை, நான் போய் பைக் எடுத்துட்டு வந்துடுறேன். ம். இன்னும் கொஞ்ச நேரம்தான். வீட்டுக்கு போனதும் நான் வரைஞ்ச உங்க படத்தை உங்ககிட்ட கொடுத்து என் காதலை சொல்ல போறேன். என்ன நடக்குமோன்னு வயித்துல புளிய கரைச்சிட்டு இருக்கு. ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ஆனா எதுவும் நல்லாதான் இருக்கு.
விஷயம்? யோ வச்சி வாயா. என்னையா? வந்துட்டான் பாரியா, உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டவன் பங்காளி. போய் அவனை போடியா. இவெல்லாம் துடிச்சு சாவறத என் கண்ணால பார்த்தாதான் என் மனசு ஆறும். போயா, உன் பழிய தீர்த்துக்கையா. இந்த கோத்தனத்தம் பெட்டிக்கு எப்படின்னா போறது? கோத்தனத்தம் பட்டியா? ஆமாண்ணா, இந்த மேலூர் பக்கத்துல இருக்குல்ல. ஓ அதுவா? பழகுற புகைச்சுக்கிட்டா ஒன்னு போடாம விட்டுருவனா? டேய் முடிஞ்சா போடுறா.